தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வெட்டி முண்டமா வீணா போன தண்டமா சுற்றிட்டு இருந்தார். அந்த வீணா போன தண்டத்தையும் எங்கள் கூட வாங்க, எப்படி எங்கள் கூட வாங்க, இந்த வெட்டி முண்டத்தையும் நான் வீணா போன முண்டமாக்காமல் நல்ல ஒரு பயனுள்ள தகவலை அவங்கள மாற்றி காட்டுறேன். உழைப்புக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், எங்கள் கூட வாங்க, ஏன் கூட பயணிங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட சாக்கடையாக போன ராஜீவ் காந்தி அவர்கள் திமுகவினுடைய மாணவர் பாசறை போய் சேர்ந்தார். இப்போ இந்த மாணவர் பாசறை போன உடனே அண்ணனுக்கு அப்படியே குஷியாயிருச்சு. இவர் போன உடனே நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகி நேரடியாக திமுகக்கே போக ஆரம்பித்தாங்க. ராஜீவ்காந்தன் அங்கே இருக்கிறாங்க, ராஜீவ்காந்தனுக்கு பெரிய பெரிய பொறுப்புலாம் கொடுத்துட்டாங்க, ராஜீவ்காந்தனுக்கு இருக்க மரியாதை நமக்கும் நாளை பின்ன நாம் தமிழர் கட்சியிலேருந்து போனோம்னா திமுக கட்சி நமக்கு கொடுப்பாங்க, இது நல்லா இருக்கு இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருந்து வேலை பார்த்து பிரபலமாக ஆகிட்டு அதுக்கு பிறகு அங்கே இருந்து இந்த பக்கத்தில் அதிமுகவோ இல்லை இந்த பக்கத்தில் திமுகவோ அப்படி மாறி மாறி போய்கிட்டு ட்ரெண்டு உருவாக்கிட்டே இருந்தாங்க. அதில் ரொம்ப பேர் போன ஒரு ஆள் தான் ராஜீவ்காந்தி. இப்போ இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவுக்கு போன உடனே பாருங்கள், திமுக உழைக்கும் மக்களை முன்னேற்றிக்கிட்டே இருக்குங்க. அவர் பாருங்கள், நாம் தமிழர் கட்சி இருக்க வரைக்கும் ராஜீவ்காந்தி யாருக்குன்னே தெரியாது. இப்போ பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க அவர் தெரிஞ்சிருச்சுங்க, அவர் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விளம்பரப்படுத்திட்டாங்க. அப்படி இப்படி நானாக போனால் பேசி ராஜீவ்காந்தி அப்படி சில்லரெல்லாம் செதற விட்டார். திமுக தான் உயிர் மூச்சு, பெரியார் எங்கள் கொள்கை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அண்ணன் இருக்கார்ல, அண்ணன் கையும் அண்ணன் ஃபோனு சும்மாவே இருக்காதாம்மா, ஏதோ மெசேஜ் ஒன்று அப்படியே இணையதளத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த கருமை நமக்கு தேவையில்லை, அது ஒரு பர்சனலு. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு நேரடியாக இங்கே இன்னும் வந்து வெளிப்படையாக சொல்லலை. அப்படிங்கிறப்போ அந்த ரூமருக்குள்ளே நம்ம போகலை, அது போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ராஜீவ்காந்தி இந்த தப்பு பண்ணியிருப்பாரா, இல்லை இந்த இடத்துல ராஜீவ்காந்தியை பற்றி இப்படி விமர்சனம் பண்ணணுமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம், ஒருத்தான் ஆள். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களையும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு நடிகையை வச்சு இணைஞ்சி பெணஞ்சி பேசின அயோக்கியம் தான் இந்த ராஜீவ்காந்தி. தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து சீமானை கூட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பரப்பின அயோக்கியர் தான் இந்த ராஜீவ்காந்தி அவர்கள். அப்போ ராஜீவ்காந்தி இந்த இடத்துலையும் பாருங்கள், நம்மளுடைய வளர்ப்பை பாருங்கள், நம்ம அண்ணனுடைய வளர்ப்பு இந்த இடத்துல நம்ம வந்து கௌரவமாக சொல்லலாம். இந்த டம்மி பீஸ் ராஜீவ்காந்தி இருக்கலாம், இந்த ராஜீவ்காந்தியினுடைய தனிப்பட்ட செய்தியோ வீட்டுக்காரங்க ஃப்ரான்ஸில் எது ஃபேமஸ் தெரியுமா, இந்த மானங்கட்ட பேச்சோ இல்லை இந்த மானங்கட்ட அது ஃபேக்காகவோ இருக்கட்டுமே, அது ஃபேக்கு அப்படி இருக்கட்டுமே, அந்த ஃபேக்கை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனால் இந்த வேலையெல்லாம் ராஜீவ்காந்தி செய்வாரா அப்படின்னா இதை கூட மோசமான வேலையும் செய்வார். அவர் வந்து ஏன், அவர் திராவிடர், அவ்வளோதான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பெரியாரிஸ்ட். அவர் வந்து அதுக்கு மேலே அவர் நம்ம வந்து இதுக்கு நீங்கள் விளக்கு, இதை தாண்டி ஒரு ராஜீவ்காந்தி ஒரு மோசமானவர், அவர் என்னெல்லாம் பண்ணுவார் தெரியுமா, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா, அவர் இங்கே இருக்கும்போது என்ன கல்ச்சரவில் பார்த்தாரு தெரியுமா, அதுக்குள்ளே போக வேண்டாம். அவர் என்னைக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி பெரியார் அப்படின்னு ஓடினாரோ அன்னையிலேருந்து நம்ம சுருக்கிடலாம். அவர் என்ன செஞ்சாலும் ஓகேப்பா, புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா, இவர் அவர் தான்ப்பா, எப்படி இவர் அவர் தான்ப்பா, பெரியார் வழி வந்தவங்கப்பா அப்படி இவங்க ஈஸியாக தப்பிச்சு போயிடுவாங்களா. அதனால தான் அந்த பக்கம் போயிட்டார். புரிதுங்க உங்களுக்கு. அங்கே போன உடனே வழக்கம் போல் தன்னுடைய சிலுமிசை வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. சிலுமிசை வேலை தாண்டி என்னை மிஞ்சிங்க யாருமே கிடையாது, டெண்டர் இருக்கணுமா, என் ஆளுங்களை நான் பார்த்து கொடுக்குறேன். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா, திமுகவில் என் கூட தான் உதயநிதி ஸ்டாலின் கூட நடந்து கூட வருவாங்க. அவங்க கூட நடக்கக்கூடிய மீட்டிங்கில், மாணவர்கள் மீட்டிங்கில் நான் ஏற்பாடு பண்ணி உதயநிதி ஸ்டாலினை வர வைப்பேன் அப்படின்லாம் பெருமையாக பேசிட்டு இருந்தார் எங்கள் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள். ஆனால் இந்த திமுக கட்சி இருக்கலாம், இவர் வந்து இப்போ தான் திராவிடராக போயிருக்காரு. அவங்க வந்து உண்மையான திராவிடர்கள் இங்கே வந்து இந்த திராவிடியாத்தனத்தை இங்கே சூப்பராக பண்ணுவாங்க. யார் எப்படி பண்ணுவாங்க கூட உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓஹோ நீ எங்கள் கூட இருந்து, அதாவது எங்கள் கூட இல்லை இடையில தான் வந்த, வரும்போது நல்லவனாக தான் இருந்தேன், இன்னும் எப்போ இவங்க உள்ளே வந்தவொடனே திராவிட பற்றி காமிச்சிட்ட பற்றி எங்கள் கூட பழகின உடனே அந்த திராவிடியா தொழில் புரிஞ்சிக்கிச்சு உனக்கு. அப்போ இந்த திராவிட தொழில் உனக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் அதெல்லாம் பழத்தை போட்டு கொட்டையை போட்டு கொட்டையில் இருந்து மரத்தை வச்சு மரத்துலேருந்து எடுத்து திரும்ப கொட்டையை போட்டு வளர வச்சிட்ருக்கோம். நீ புதுசாக கொட்டையை தூக்கிட்டு வந்து நின்று எங்கள் மரத்தில் கை வைக்க பார்க்குறியோ,
வெளுத்துன்னு இல்லையா அண்ணன் கொட்டையை அண்ணன், அதாவது அண்ணன் கால் ஊனி வச்சுருப்பாரல அந்த கொட்டையை சொல்கிறேன், அந்த கொட்டையை உருவிட்டாங்க. நீ மாணவனி பொறுப்பில்லையா இருக்க, உனக்கு நீ டம்மியாகவே சுற்றணும். எப்படி டம்மியாக சுற்றணும்? நீ வந்து கொள்கை பரப்புச்சியாளராக பேர். ஆகா சூப்பராக கொள்கை பரப்புச்சியாளர், நல்லா இருக்கு இந்த கொள்கை. என்ன கொள்கை? என்ன கொள்கை ராஜீவ்காந்தி பரப்பிடுவார். திமுகனுடைய கொள்கை என்ன? சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி. இது வந்து ஒரு சும்மா கடமை கண்ணியம் கட்டுப்பாடும்பாங்க. இவங்களுடைய கடமையும் இருக்காது, கண்ணியமே இருக்காது, கட்டுப்பாடு இருக்காது. அந்த மாதிரி சமூக நீதி கொள்கை பரப்பு செயலாக நீங்கள் பெறுங்க. கொள்கை பரப்பு செயலாக என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சுற்றலாம். தமிழ்நாடு முழுக்க நான் போகலாமா? தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு பேசுவதுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. சரி, வேறு கட்டமைப்புக்குள்ளே கட் பண்ணிடுவோம் கொட்டையை, மாங்கொட்டையை ஏதாவது கொண்டு வந்து உள்ளே வந்து புதைக்குன்னு நினச்சி வச்சுக்கோங்க. உங்களை புதைச்சி விட்டுருங்க மாதிரி நிர்வாக பொறுப்பு கிடையாது. இனிமேல் உனக்கு வாய்க்கு தான் வேலை. எப்படி? வாய்க்கு தான் வேலை. நீ பாட்டுக்கு வாயை வச்சு பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அவர்களை அந்த மாணவர் அணி செயலாளர் பொறுப்பில் இருந்து தூக்கி கொள்கை பரப்பு செயலாளரை போட்டிருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்லா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஜெயிலுக்கு போயிட்டாரம்மா. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இதை திமுகவால் முடிஞ்ச வேலை பண்ணிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய வேலையை, அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க. அவர் கூட சேர்ந்து நீங்களும் ஜெயிலுக்கு போங்க. ஒத்தையிலே சுற்றி கிடக்காரலா, நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாம்ங்கிற மாதிரி உங்களையும் நாங்கள் இந்த பொறுப்பில் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்குறாங்க கொள்கை பரப்பு செயலராக. இன்னொரு பக்கத்தில் நம்ம அக்கா காளிமா அவர்கள், அவங்க வந்து நேரடி எங்கே போயிட்டாங்கன்னா அதிமுக கட்சிக்கு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள். சென்றவர்கள் போக இருப்பவர்கள் முன்னேறுங்க. நீங்கள் காளிமக்கா வச்சோ, கல்யாண் சுந்தரத்தான் வச்சோ, இல்லை ராஜீவ்காந்தி அவர்களை வச்சோ, இல்லை இடுமோன கார்த்தியர்களை வச்சோ, இல்லை நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய சாட்டை திருமணங்களை வச்சோ இவர்களை நம்பி நம்ம வந்திருப்போம். சரி, நல்லா பேசுகிறாங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்திருப்போம். ஆனால் நம்ம கட்சியில் திரும்ப பெரியது இவங்க போல நம்ம இருந்துரும். புரியுதுங்களா? அதாவது இடுமான காலத்தை நம்பி தான் நானும் பார்த்தேன், நல்லா தான் பேசினார். இடுமான காலத்தில் வேறு கட்சிக்கு போயிட்டார். சரி, பை ப்ரோ, நீங்கள் அங்கே போய்க்கோங்க, நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்குறோம். அப்படி தான் நம்ம ஆளுங்க ஃபுல்லாக இருப்பாங்க. அக்கா காளியம்மா இவ்வளோ பெரிய பேச்சல், அந்த அக்காவே அங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு யாரும் மேடியமிக்கில் போய் சேரல. அக்கா மட்டும்தான் அங்கே போய் நிற்கிறாங்க எடப்பாடி கூட. இதுதான் இந்த கொள்கை ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது ஏன் முக்கியம்னா இதனால தான் முக்கியம்னு சொல்கிறோம். யார் போனாலும் அவங்க உரிமை நீங்கள் போய்க்கோங்க. உங்களுக்காக வருத்தப்பட்டுக்கிடுவோம். நல்ல அக்கா நல்லா உழைச்சாங்க, எனக்கும் தெரியும், அவங்க கணவர் அந்த அண்ணனையும் தெரியும், எல்லாருமே தெரியும் நமக்கும். சரி, அவங்க போயிட்டாங்கங்கிறதுக்காக நம்ம வருத்தப்படலாம். சரி, அக்கா போயிட்டாங்க அப்படி நம்ம வருத்தப்படலாம். அதுக்காண்டி அதை நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம யாரும் கிடையாது நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. அதனால் போகிறவங்க போங்க, இருக்கிறவங்க முன்னேறிக்கிட்டே தான் இருக்கும், முன்னேறிக்கிட்டே தான் இருப்போம். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. இதில் போய் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் நம்ம சாக்கர் ராஜீவ்காந்தி. இந்த ராஜீவ்காந்தி திமுகவில் போய் ஆய்வு அலக்க புழக்கன்னாரு. இன்றைக்கி டம்மியை உட்கார வச்சுக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுது, ராஜீவ்காந்தியவே தூக்கி எறிய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இயற்கை அனைத்தையும் சம செய்யும். அது ராஜீவ்காந்தி கிட்டே இப்போ லேசாக எடுத்து வச்சுருக்கு. நீ அடுத்த ட்விஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். அதனால் யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் கட்சி நடக்கும். கலர் பண்ணி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. 26 நமக்கானது. நன்றி, வணக்கம்.